ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஆவியின் போராட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களா? என்ன தெரியுமா பண்ணலாம்? பைபிள் எடுத்து வாசிக்கணும். எதுனா ஏசாயா 53 இல்லைனா எபிரேயர் 11:12. எதை பற்றி நம்ம வாசிக்க போகிறோன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவருடைய ரத்தம் என்னை கழுவிடுச்சு, அவருடைய ரத்தம் என்னை சுகமாக்குது, அவருடைய ரத்தம் வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுது அப்படின்ற வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஆத்மாவிலிருந்து, ஆவியிலிருந்து, சரீரத்திலிருந்து நம்ம முழுசுமா சுகமடைகிறோம். சரி, என்னால் வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரே தடையா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, ஃபோனில் பைபிள் ஆப் எடுத்து இந்த இந்த அதிகாரத்தை போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அது பாட்டுன்னு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லையோ இயர்ஃபோன்ஸ்லையோ இல்லை ஒரு எங்கேயாச்சும் சான்ஸ் கிடைக்கும்போது ஓரமாக ஃபோனில் போட்டு ப்ளே பண்ணி வச்சுருங்க. அந்த வசனம் உங்கள் காதில் போக போக, உங்களுக்குள்ள போக 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 கர்த்தர் உங்களை முழுவதுமாய் சுகமாக்குவார். அவர்கிட்ட வர்றது எளிதா மாறிடும், அவர்கிட்ட பேசுறது ரொம்ப சுகமா மாறிடும். அப்படியாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். Download ShareChat.